அன்னைக்கு சரியா ஜூன் 2, 2026 காலை நேரம் மணி ஒரு 10-10:30 நெருங்கிக்கிட்டு இருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய சிவாஜி காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமை ரொம்ப பரபரப்பாக எக்ஸாம் ஹாலில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் தான் 42 வயது நேர்ந்த அதே காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குற திபோஸ்மிதா பாலும் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் தன்னுடைய எக்ஸாம் டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த சந்தோஷத்துக்கான காரணம் ஒரு சில வினாடிகள்ல உங்களுக்கு தெரிய வரும். நல்லபடியா அந்த எக்ஸாம் டியூட்டியை முடிச்ச கையோட அவங்க நேரடியா அதே காலேஜில் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிற நிதி கர்க்க போய் மீட் பண்றாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பெண்மணிகளும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்போதுமே இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த திபோஸ்மிதா நிதி கிட்ட இந்த முறை சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் போக போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிதி கர்க்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் காஷ்மீர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போக போறீங்க, என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு என்னுடைய அம்மாவை அழைச்சிக்கிட்டு அவங்களுடைய சொந்த பூர்வீகமான வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பர்தமான் என்ற இடத்துல இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போகணும். அவங்களுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவுடைய வீடு தான் அது. அவங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கு போல என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. அதை நான் நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வெக்கேஷனாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ உடனடியாக அந்த நிதி கர்க் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொல்கத்தா போறதுனால காந்தா ஒர்க் சாரியை எனக்கு வாங்கிட்டு வாங்க, எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா நான் அதை வாங்கிட்டு வரேன்னு இந்த திபோஸ்மிதாவும் நிதி கர்க் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்த சாரியை நம்முடைய என்டையர் லைஃப்ல இனி எந்த காலத்திலயும் நம்ம மறக்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்த நிதி கர்க்கு அன்னைக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஏன்னா அந்த சாரியை இந்த திபோஸ்மிதா வாங்குறதுக்குள்ளேயே அவங்களுடைய தலைவிதியை முடிச்சு விடுற மாதிரியான அந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. ஜூன் 2 திபோஸ்மிதா தன்னுடைய டியூட்டியை முடிச்சதுமே வழக்கம் போல அவங்க தங்கியிருக்கிற 28 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சத்தியம் அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இந்த நிதி கர்க்குக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் அடுத்த நாள் ஜூன் 3 வாகல இருந்திருக்கு. அந்த நேரத்தில் நல்லா சிரிச்சு பேசி முடிச்சுட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. பட் அதுதான் இந்த ரெண்டு பேரும் கடைசியாக பேசிக்கிட்ட ஃபோன் கால். ஜூன் 3 இந்த திபோஸ்மிதாவுக்கு டியூட்டி கிடையாது, லீவுங்கிறதுனால ஊருக்கு போறதுக்கு உண்டான தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே, பெட்டி படுக்கைகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அவங்களுடைய ஃபிளாட்ல இருந்தபடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மதிய நேரத்தில் அவங்களுடைய அம்மாவும் ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 2 நாட்கள் அவங்களுடைய ஷெடியூலா என்னென்ன இருந்திருக்குன்னா, ஜூன் 4 அவங்களுடைய கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் காலை 9 இருந்து 11 மணிக்குள்ள அவங்களுடைய காலேஜ்ல கெரியர் ப்ரொமோஷன் இன்டர்வியூ இருந்திருக்கு. அதாவது பதவி உயர்வுக்கான நேர்காணலும் அன்னைக்கு அவங்களுக்கு பிளான் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதை முடிச்ச கையோட அடுத்த நாள் ஜூன் 5 தன்னுடைய அம்மா கூட கொல்கத்தாவுக்கு ஃப்ளைட்ல போறது தான் அவங்களுடைய பிளான். அதுக்கான டிக்கெட் எல்லாமே ஏற்கனவே புக் பண்ணி அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பரபரப்பா ஜூன் 3 எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஜூன் 4 என்னைக்குமே லேட்டா வர நிதி கர்க் அன்னைக்கு சீக்கிரமாவே காலேஜுக்கு போயிருக்காங்க. போன கையோட இந்த திபோஸ்மிதா வந்துட்டாங்களா அப்படின்னு தான் சக ஸ்டாஃப் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் யாருமே அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக டைமை பார்க்குறாங்க. மணி அப்போ ஒரு 9 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்நேரம் அவங்க வந்திருக்கணுமே, இன்டர்வியூ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நாள் முதல் முறையாக கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனாலையும் எந்த இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி கொடுக்கப்படாததுனாலையும் ஒருவேளை அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைனா இரவுல லேட்டா தூங்கிட்டு காலை எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிட்டா, அப்படி இல்லைனா வர வழியில் ஏதாவது நடந்திருக்குமா, ஏன் அவங்களுடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எப்போதுமே சார்ஜ் போட்டு கரெக்டாக தானே வச்சிருப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான சந்தேகம் அந்த ப்ரொஃபஸரான நிதி கர்க் என்ற பெண்மணிக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. மணி 9 இருந்து 10 மாறுது, 10 இருந்து 11 மாறுது. அந்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபால் முதற்கொண்டு கால் பண்ணி பார்க்குறாங்க, மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யார் கால் பண்ணாலுமே அந்த பெண்மணிக்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் போய் சேரவே இல்லை. இதனால் பதட்டமான அந்த ஸ்டாஃப் எல்லாருமே ஒருவேளை அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சந்தேகம் ஒரு பக்கம் அந்த காலேஜில் நிலவிக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் திபோஸ்மிதாவுடைய அக்கா வந்து முதல் நாள் இரவுல இருந்து கால் பண்ணி பார்த்துருக்காங்க. மொபைல்
மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்துகிட்டு இருந்திருக்கு. சில நேரம் ரிங் ஆகுது, ஆனால் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கு. மறுபடியும் கால் பண்ணால் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு அடுத்த நாள் மதியம் 2:30 மணி வாக்கில் இந்த திபோஸ்மிதா தங்கியிருக்கிற அந்த ஃப்ளாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த ஃப்ளாட்டோடைய மெயின் டோர் வெளிப்பக்கமாக தாழ்பாலில் பூட்டு போடப்பட்டிருந்திருக்கு. எப்போதுமே திபோஸ்மிதா இந்த பூட்டை பயன்படுத்த மாட்டாங்க. டோரில் இருக்கிற லாக்கை மட்டும் தான் எப்போதுமே பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் வெளியில் இந்த தாழ்பாலில் பூட்டு போடப்பட்டிருக்கு, எங்கே போகிறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்காம எங்கே தான் போனா, காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டாலும் வரலன்னு தானே சொன்னாங்க, அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சந்தேகப்படும் போது தான் அவங்களுடைய உள் மனசு, அவங்களுடைய உள்ளுணர்வு சம்திங் இந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னுச்சு. ஸோ இதனால் நேரடியாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய வெல்ஃபேர் கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட சில பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ஃப்ளாட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு உள்ள நுழையிறாங்க. அந்த வீடே மயான காட்சியை கொடுத்திருந்திருக்கு. வீட்டுக்குள்ள அந்த அக்கா நுழைஞ்சதுமே பயங்கரமான கவுச்சி வடை அடிக்க ஆரம்பிச்சது. அது வேற எதுவும் கிடையாது, ரத்த வடை தான். தன்னுடைய தங்கச்சியுடைய பேரை சொன்னபடியே அந்த வீட்டில் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டே போறாங்க. ஃபைனலி கிச்சனுடைய வாசல் கிட்ட பாக்குறாங்க. அங்க பார்த்தா இந்த திபோஸ்மிதா கொடூரமான ரத்த காயத்தோட தலையில பலமா ஒரு ஆள் அடிச்சிருந்தா எந்த மாதிரி அந்த முடியும் ரத்தமும் கலந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கொடூர காயத்தோட அந்த இடத்துல ரத்தத்துல அவங்களுடைய தலை மிதந்து இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய கட்டில் பார்த்தா யாரோ கத்தியாலேயோ ஏதோ பிளேடாலேயோ அறுத்து விட்டுருக்காங்க. அந்த அக்காவால் அப்படி ஒரு காட்சியை ஜீரணிக்கவே முடியல. நம்முடைய தங்கச்சிக்கு ஏன் இப்படி ஆச்சு, எல்லாரும் நல்லா செக்யூராக இருக்கணுங்கிறதுக்கு தானே இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள யார் என்னுடைய தங்கச்சியை வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ற எக்கச்சக்கமான சந்தேகத்தோட ஒரு பயத்தோட தான் அந்த வீட்டில் இருந்து உடனடியாக வெளியில் கிளம்பி இமிடியேட்டாக அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் இறந்து கிடந்த திபோஸ்மிதாவுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு, யாரு தான் அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்கள கொலை செஞ்சுட்டு போயிருப்பா, ஒருவேளை நிதிகருக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ட்ராமா ஆடுறாங்களா, அப்படி இல்லைனா திபோஸ்மிதாவுடைய அக்காவே தன்னுடைய தங்கச்சியை கொலை பண்ணிட்டு ஏதாவது ட்ராமா நடத்துகிறாங்களா, அப்படி இல்லைனா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா, அந்த செக்யூரிட்டி கார்டு கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைனா அவங்க காலேஜ்லேயே இவங்க கூட பொசிஷனில் இருக்கிறவங்க யாராவது அந்த ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைனா அந்த காலேஜோடைய பிரின்சிபால் கொலை பண்ணியிருப்பாரா, அப்படி இல்லைனா ஹை செக்யூரிட்டி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வேற யாராவது வெளியில இருந்து வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம ஜெனியூனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இருக்கும். அதனால எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். திபோஸ்மிதா பாலுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜேனர் பார்க்குற நம்முடைய தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்முடைய வீடியோஸ் போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். எனக்காக இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த திபோஸ்மிதா தனியாக தான் வாழ்ந்தாங்களா, அப்படி இல்லைனா வேறு யார் கூடயாவது வாழ்ந்தாங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் உங்களுக்கு வரும். அதே சமயம் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என்னென்ன எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க, எப்படி கில்லரை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த திபோஸ்மிதா பால், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்க எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் யாருடையது, அவங்களுக்குன்னு எதிரிகள் யாராவது இருக்காங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக டீட்டெயில்டாக முதல்ல பார்த்துடலாம். மேற்கு வங்காள மாநிலத்தில் பர்தமனா என்ற பகுதியில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் இந்த திபோஸ்மிதா பால்.
இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்தது. அவங்களுடைய பெயர் தேவராதிபால். மேற்கொண்டு ஒரு பிரதர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவருமே மருத்துவராக இருக்காரு. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சாஃப்டான ஆள். அதே சமயம் இவங்களுடைய பிழைப்புக்காக இந்த குடும்பம் எல்லாருமே இவங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்திலேயே டெல்லிக்கு வந்து சொந்தமாக இடம் வீடுலாம் வாங்கி எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த திபோஸ்மிதா ஈஸ்ட் டெல்லியில் இருக்கிற சத்தியம் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொன்னல, இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர்ல தான் இவங்களுடைய அக்கா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அப்பா அம்மா ஒரு ஃபிளாட்ல தங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதரும் டாக்டரா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இந்த திபோஸ்மிதாவை பத்தி சொல்லணும்னா இங்கிலீஷ் மேல பயங்கர பைத்தியம்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிற அந்த இங்கிலீஷ் புலமை வேற யாருக்கிட்டையுமே அந்த காலேஜ்ல இல்லைன்னு கூட சொல்லலாம். அதே சமயம் 2004 அவங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு பிறகு 2006-7 மாஸ்டர் டிகிரி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியுமே 2016 முடிச்சு டாக்டர் பட்டமுமே இந்த பெண்மணி வாங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் மேலே ஆர்வம் இருந்ததுன்னா பிஹெச்டி வரைக்கும் படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க இந்த சிவாஜி காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கிற மகாராஜா காலேஜில் தான் டெம்பரவரியா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பல நாட்கள் கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. பட் அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சிவாஜி காலேஜில் பர்மனன்ட் போஸ்ட் வாங்கிட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலேஜில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லார்கிட்டையும் கைண்டாக பேசுவாங்க. இங்கிலீஷ் லிட்டரேச்சரில் எனக்கு இவ்வளவு புலமை இருக்குது அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப கைண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சக ஸ்டாஃப் கிட்டையும் ரொம்ப அன்பாக இவங்க நடந்துப்பாங்க. ஸோ இதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும் பிடிச்ச ஒரு ஆளாக தான் இந்த திபோஸ்மிதா அந்த காலேஜில் இருந்தாங்க. ஸோ இவங்க மேலே யாருக்கும் எந்தவித போட்டியோ எந்தவித பொறாமையோ கிடையாது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய பர்சனலான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது 14 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரதோ பாசு என்கின்ற ஒரு ஐடி இன்ஜினியரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருக்கும் துரதிருஷ்டவசமா அந்த கல்யாண வாழ்க்கை சரியா அமையல. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க டெல்லியில ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால டெல்லியில உள்ள காலேஜ்லேயே வேலை பார்க்கவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுனால பெங்களூர்ல தங்கினபடியே வேலை பார்க்கவும் செஞ்சாரு. இப்படியே 2 பேருடைய கெரியர்லையும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனாலையும் ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாலையும் 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் டெல்லியில சத்தியம் அபார்ட்மெண்ட்ல 6th ஃப்ளோர்லயோ 13th ஃப்ளோர்லயோ ஒரு ஃபிளாட்ல இவங்க தன்னந்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அந்த ஃபிளாட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு சில ஆர்டிக்கல்ல அவங்க அக்காவுடைய எதுன்னு போட்டிருக்கு. ஒரு சில ஆர்டிக்கல்ல பார்த்தா இவங்களே சொந்தமா வாங்கினதாகவும் போடப்பட்டிருக்கு. பட் எது உண்மைங்கிறது தெரியல. ஆனா அந்த கொலை சம்பவம் நடந்தது இந்த சத்தியம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபிளாட்ல தான். மேற்கொண்டு அந்த விவாகரத்து சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹியூஜ் இம்பேக்டை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுனால விதவிதமாக ஆடைகளை பற்றி சர்ச் பண்ணுறது, அதை வாங்கி அணிந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, தன்னுடைய தோழியான இந்த நிதி கர்க் அப்படின்ற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிட்டையும் நல்லா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த காலேஜில் இருக்கவும் செஞ்சாங்க. தன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த காலேஜில் லெசன் எடுக்கிறதுல மட்டும்தான் ரொம்ப கவனமாக ரொம்ப நுட்பமாக செலுத்திக்கிட்டு வந்தாங்க. எப்படி அவங்களுடைய லைஃப் நல்லா அழகாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அவங்க எதிர்பார்க்காத அந்த கொடூர ஒரு சம்பவமும் ஜூன் 3ஆம் தேதியோ ஜூன் 4ஆம் தேதியோ நடந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த திபோஸ்மிதா பற்றின எல்லா விஷயத்தையுமே விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக நோட்டமிடும்போது வச்ச பொருள் பார்த்தா வச்ச இடத்துலையே தான் இருக்குது. யாரும் அந்த இடத்துல களைச்சி போட்ட மாதிரியான எந்தவித தடயமும் தெரியல. மேற்கொண்டு அவங்களுடைய உடம்புல இருக்கிற தங்க சங்கிலி, தோடு, தங்க மோதிரம் அப்படின்னு எல்லாமே அவங்களுடைய உடம்புல அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ கில்லருடைய நோக்கம் இவங்க வீட்டில் கொள்ளையடிக்கிறது கிடையாது, அந்த வீட்டையுமே சூறையாடுறதையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற மெயின் டோருடைய லாக்கை உடைச்ச மாதிரியான எந்தவித தடயமும் தெரியல. ஃபோர்ஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சதற்கான எந்தவித அடையாளமும் இல்லாததுனால கில்லர் கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு நினச்சாங்க. பட் இவ்வளோ ஹை செக்யூரிட்டி இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி அந்த கில்லர் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு போனா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் தான் போலீஸுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து செய்தி வந்ததுமே தோணுச்சு. அடுத்த கட்டமாக அந்த முதற்கட்ட விசாரணைக்கு தேவையான எல்லா ப்ராசஸுமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், அப்புறம் ஸ்னைப்பர் டாக், இதை தவிர ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு எல்லாருமே வர வச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக தேவையான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பண்ணவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த கிரைம் சீனை நேரில் பார்த்த திபோஸ்மிதாவுடைய அக்கா கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. முதல் நாள் ஈவினிங்ல இருந்து கால் பண்ணி பார்த்தேன், எங்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. காலேஜுக்குமே அவள் போகலை. காலேஜில் இருக்கிற ஸ்டாஃபுமே கால் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாத
இல்லாததுனால தான் நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்களுடைய பர்மிஷனோட அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அதே சமயம் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பிரின்சிபால் கிட்டலாம் விசாரணை பண்ணும்போது அவங்க யார்கிட்டையும் சண்டை போட்ட மாதிரியான எந்தவித தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயம் இந்த திபோஸ்மிதா கடைசியா எந்த நேரத்தில் ஆக்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ போலீஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் ரெகுலரா வருவாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பெண்மணியோடைய ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதையுமே விசாரிச்சாங்க. குறிப்பாக இந்த திபோஸ்மிதா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்து ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி பக்கத்தில் பின்புறமாக இருக்கக்கூடிய நியூ அசோக் நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒரு 50 நிமிஷம் டிராவல் பண்ணி ரமேஷ் நகர் என்ற ஸ்டேஷனில் இறங்குவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா 1.5 கிலோமீட்டரில் இருக்கிற சிவாஜி காலேஜுக்கு ஆட்டோவோ அப்படி இல்லைன்னா கேபோ புக் பண்ணி போவாங்களாம். சில சமயங்களில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு வேளை லேட் ஆயிடுச்சுன்னா கேப் புக் பண்ணியே 28 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த காலேஜுக்கும் வந்துட்டு போவாங்க. ஆனால் ரெகுலராக ஒரு கார் டிரைவரை இவங்க அடிக்கடி கூப்பிட்டு இருக்கிறதுனால அவன் ஏதாவது இதை பண்ணியிருப்பானோ அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஜூன் 3ஆம் தேதி ஈவினிங் நேரத்தில் அந்த வீட்டுக்கு 2 பேர் போயிருந்திருக்காங்க. அது யாராருன்னா அந்த வீட்டில் ரெகுலராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி. அவங்க எப்போதுமே ஈவினிங் 6 மணி வாக்கில் வருவாங்க. அன்னைக்கு அவங்க அந்த வீட்டை பார்க்கும்போது வெளிப்பக்கமாக பூட்டி இருந்திருக்கு. உடனடியாக அந்த வேலைக்கார பெண்மணி கால் பண்ணி பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நீண்ட நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் பாத்ரூம்ல இருக்கிற பைப்ல ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லி ஒரு பிளம்பரை அவங்க புக் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பிளம்பருமே அன்றைய நாள் ஈவினிங் நேரத்தில் வராங்க. அப்ப கூட அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் கடைசியா தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. ஊருக்கு போறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வைமா, உனக்கு டேப்லெட்டை நான் பார்சல்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல போய் பார்சல் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அங்க உள்ள ஏதோ ஒரு ஆப்ல புக் பண்ணி அந்த பார்சலுமே கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ போலீஸுக்கு இதன் மூலியமா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஈவினிங் 6 மணிக்கு பார்க்கும்போது அவங்களுடைய வீடு பூட்டப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் அவங்க 6 மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அதே சமயம் மதியம் ஒரு 12-12:30 மணி வாகல இவங்களுடைய அம்மா கிட்ட கடைசியா கால் பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிற தன்னுடைய தோழியான நிதிகருக்குமே கால் பண்ணி பேசியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க யார்கிட்டயுமே பேசல, யாருமே அவங்கள பார்க்கவும் இல்லை, கால் பண்ணி பேசவும் இல்லை. ஸோ போலீஸ் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கிரைம் கண்டிப்பா 1 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. ஃபைனலி போலீஸ் ஆஃபீஸர் தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண்மணியுடைய சடலத்தை பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக 7 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோடைய செக்யூரிட்டி கேட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி, அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் புக் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அது என்னன்னா திபோஸ்மிதாவுடைய வீட்டுக்கு வர அந்த கெஸ்டோடைய பெயர் எதுவுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்ல ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கேட்டு கிட்ட இருக்கிற அந்த சிசிடிவி கூட ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸருக்கு இவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படின்ற ஒரு கோபமும் எரிச்சலும் ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லிஃப்ட் கிட்ட இருக்கிற சிசிடிவி காட்சிகள் இறந்து போன திபோஸ்மிதாவுடைய பிளாட் இருக்கக்கூடிய லிஃப்ட் கிட்ட பார்த்தா எந்தவித சிசிடிவியுமே இல்லை. ஸோ கண்டிப்பா கில்லர் வந்து வேற ஏதாவது சிசிடிவில பதிவாகிறானா அப்படின்ற மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற எல்லா சிசிடிவியுமே கலெக்ட் பண்ணி இன்ச் பை இன்ச்சா ஒரு டீம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு டீம் வந்து திபோஸ்மிதாவுடைய வீட்டுக்கு தெரிஞ்ச ஆள் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கடைசியா அம்மா கிட்டையும் நிதி கிட்ட மட்டும்தான் பேசியிருந்திருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரியான எந்தவித காலும் வந்த மாதிரி தெரியல. இப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆள் இந்த கொலையை பண்ணிட்டு கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சிருக்கானா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா இந்த திபோஸ்மிதாவுடைய அக்காவுக்கு இந்த பிளாட் சொந்தம்னு சொல்லப்படுறதுனால ஒருவேளை இவங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி அக்கா தங்கைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதனால இவங்க திபோஸ்மிதாவை அன்னைக்கு கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிச்சது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி போலீஸுக்கு இன்னொரு ஒரு ஆள் மேல சந்தேகம் வந்துச்சு. அது யாருன்னா இந்த திபோஸ்மிதாவுடைய கணவர்.
ஸோ போலீஸ் வந்து இந்த திபோஸ்மிதாவுடைய அக்கா பிளஸ் கணவருடைய மொபைல் நம்பரை வாங்கி சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. சம்பவம் நடந்த நேரம்னு சொல்லப்படுற மதியம் 1 மணிலிருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள இவங்களுடைய மொபைல் சிக்னல்லாம் எங்கெங்க ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்த்ததுல அவர் வந்து பெங்களூரில் தான் இருந்திருக்காரு அப்படின்னும் இந்த அக்கா வந்து அவங்களுடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த 2 பேருக்கும் இந்த கேஸில் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதும் உறுதியாக ஆரம்பிச்சது. அப்போ கில்லர் கண்டிப்பாக வெளியில இருந்தோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக ஒருவேளை வெளியில இருந்து வந்திருந்தானா அந்த கேட்டுக்கு வெளியில ரோட்டோரத்தில் எங்கேயாவது சிசிடிவி இருந்தா அதுல வந்து கில்லர் பதிவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு டீம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற சிசிடிவிலாம் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் அவங்களுக்கு கிடைச்சது. அது என்னன்னா ஒரு கார் மட்டும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட அந்த அபார்ட்மெண்டோடைய வெளிப்புறத்தில் நின்றுகிட்டு இருக்கிறத ஒரு சிசிடிவி காட்சியில் பார்க்குறாங்க. அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி அந்த டிரைவருக்குமே கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு சிசிடிவியில் ஒரு விஷயம் பதிவாகுது. அது எப்போனா சரியா மதியம் 3:20 ஆகல. அந்த சிசிடிவி காட்சியில் என்ன இருக்குன்னா ஒரு 40 இருந்து 45 வயசு இருக்கிற ஆளு வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டும் அணிந்த நிலையிலையும் சகப்பு கலர் பேக்கை மாட்டிக்கிட்டு தலையில ஒரு வெள்ளை கலர் தொப்பியோட நடந்து போறதும் அதுக்கு பின்னாடியே கருப்பு பிளஸ் ஒயிட்டா இல்ல கிரீம் கலரான்னு தெரியல அந்த கலர்ல ஒரு சுடிதார் அணிந்தபடி ஒரு 35 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்மணி போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்ட நிலையில ஒரு சின்ன பையனும் அவங்க பின்னாடியே போறான். பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. அந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடியவங்களா இருக்கலாம்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனா போலீஸுக்கு ஏன் இவங்க மேல சந்தேகம் வந்துச்சுன்னா கொரோனாலாம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கிட்ட ஆயிட்டு ஆனா இப்போ ஏன் இவங்க 3 பேரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஏதோ சரியில்லையா அப்படின்னு அந்த 3 பேரையும் நல்லா நோட் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த 3 பேர் வேற ஏதாவது சிசிடிவியில் பதிவாகிறாங்களா, இந்த 3 பேரும் இந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்களா அப்படின்னு அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் கார்டு கிட்டையும் அங்கே இருந்த அந்த கம்யூனிட்டி கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்சியை பார்த்ததும் அவங்க எல்லாருமே இவங்க யாருன்னே தெரியல, இந்த அபார்ட்மெண்ட்லாம் இவங்க இல்லை, கண்டிப்பாக இவங்க கெஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் போலீஸ் இன்னொரு சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல தான் அதே 3 பேர் வேற காஸ்டியூம்ல ஒரு லிஃப்ட்ல இருந்து வெளியில வரது பதிவாகுது. வெள்ளை கலர் சட்டை போட்டு சகப்பு கலர் பேக் வச்சிருந்த அந்த ஆள் ஒரு 25 நிமிஷம் கழிச்சு சரியா 3:35க்கு அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியில வரும்போது சகப்பு கலர் சட்டை போட்டிருந்திருக்கான், மாஸ்க் போட்டிருந்திருக்கான். அதே சமயம் அவனுடைய மனைவியும் சகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனா மாஸ்க் போடல. அந்த பையன் மட்டும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்திருக்கான். ஸோ இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் கண்டிப்பா இந்த 3 பேர் தான் இந்த திபோஸ்மிதாவை ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க திபோஸ்மிதாவுடைய ஃபிளாட்டுக்கு தான் போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்தவித சிசிடிவி காட்சிகளும் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனாலையும் வெளியில ரொம்ப நேரமா அந்த கார் நிறுத்தப்பட்டிருந்ததுனாலையும் போலீஸுக்கு இந்த 3 பேர் மேல தான் முழு சந்தேகமே ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த டிரைவருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. அந்த டிரைவர் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் இன்னொரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் போலீஸுக்கு கிடைச்சது. அந்த 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னும், சம்பவம் நடந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி மதிய நேரத்தில் அந்த ஃபேமிலி என்னை புக் பண்ணாங்க, ஏதோ ஒரு ரிலேட்டிவை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த சத்தியம் அபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தேன். அப்போ நான் கிளம்பலான்னு பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் வந்துடுவோம், எங்களை பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானுமே நீண்ட நேரம் வெயிட் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 20 இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா ரிட்டர்ன் வரப்போ அந்த பையனை தவிர அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே மாறி இருந்துச்சு. சம்திங் அவங்களுடைய முகத்துல ஒரு பதட்டம் தெரியற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. நான் அவங்கள பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு டிராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய முகம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பதிவாகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த 3 பேருமே எந்தவித சிசிடிவியுமே சிக்கவே இல்லை. ஸோ ஒருவேளை அவங்க வேற ஏதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து போயிருப்பாங்களோ, போலீஸை திசை திருப்பணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவியை பார்க்கும்போது தான் இந்த 3 பேரும் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கிறது பிளாட்ஃபார்மோடைய சிசிடிவியில் பதிவாயிருந்திருக்கு. அதை பார்த்ததும் போலீஸுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அவங்க உட்காந்துருந்த அந்த ட்ரெயின் 1400 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி வெஸ்ட் பெங்காலுக்கு ஜூன் 4 ஈவினிங் நேரத்தில் போக போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் இவங்க ஏன் ஏறி இருக்கணும்? ஒருவேளை இந்த திபோஸ்மிதா
மித்தாவுடைய பூர்வீகம் வெஸ்ட் பெங்காலுங்கிறதுனால அங்கிருந்து யாராவது இவங்களை கொலை பண்ண வந்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. பட் இந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கினாங்கல்ல, அங்க போயிட்டு போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்போ அந்த ஃபேமிலி ஒரு ஆதார் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆதார் கார்டை செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரு ஃபேக் ஐடின்னு தெரிய வருது. ஆனா அந்த ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்ததுனால இமிடியேட்டா அந்த மொபைல் நம்பரையும் திபோஸ் மித்தாவுடைய மொபைல் போன் வீட்டில் இருந்து காணாம போயிருந்ததுனால அவங்களுடைய மொபைல் நம்பர் கூட சிடிஆர் ரிப்போர்ட்டை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கறாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேரும் பேசி இருந்திருக்காங்களா, கடைசி அவங்களுடைய லாஸ்ட் லொகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி சைபர் கிரைம் டீம் ஒரு கழுகு பார்வையோட பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்களுடைய பார்வைக்கு தீனி போடுற விதமா தான் திடீர்னு உத்தரப்பிரதேச மாநிலம் கிட்ட ஜூன் 3ஆம் தேதி மிட்நைட் நேரத்துல இந்த திபோஸ் மித்தாவுடைய மொபைல் போனும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கொடுக்கப்பட்டிருந்த அந்த சந்தேகப்படப்பட்ட ஃபேமிலியோடைய மொபைல் நம்பரும் ஒரே இடத்துல ஆன் ஆயிருந்திருக்கு. அது எல்லாமே வெஸ்ட் பெங்காலை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ட்ராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டவர்ல இருந்து தான் சிக்னல் போயிருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கில்லர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து தான் இந்த திபோஸ் மித்தாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த எவிடன்ஸ் மூலமா போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இமிடியேட்டா டெல்லி போலீஸ் தங்களுடைய ஒரு டீமை ஃப்ளைட் மூலியமா வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவங்கள பிடிக்கணுங்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் போலீஸோடைய உதவியுமே டெல்லி போலீஸ் கேட்குறாங்க. டெல்லி போலீஸுமே தகவல் கிடைச்சதும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. பட் துரதிருஷ்டவசமாக அந்த ட்ரெயின் ஏற்கனவே அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு. ஸோ இதனால் அந்த 3 பேரும் எங்கே போனாங்க, எந்த திசையில் போனாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஒன்றா செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஸ்கூட்டர் அந்த 3 பேரும் டிராவல் ஆகி போறது பதிவாகுது. அதே சமயம் இந்த முறை அந்த 3 பேருடைய காஸ்டியூமும் மாறி இருக்கு. அதே சமயம் அந்த 2 வீலர் பார்க்கிங்ல இருந்து ஸ்கூட்டர் எடுத்து செல்லப்பட்டதுனால இந்த ஸ்கூட்டர் எந்த தேதியில இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வாரத்துக்கு மேல அந்த ஸ்கூட்டர் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கில்லர் ஏற்கனவே டெல்லிக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே தங்கி இவங்களை வேவு பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படவும் செய்யறாங்க. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் அந்த ஃபேமிலியோடைய லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லொகேஷன் போலீஸுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 பேரும் தங்கியிருக்கிற வீடு வேற யாரோட எதுவும் கிடையாது, இந்த திபோஸ் மித்தாவுக்கு சொந்தமான வீடு தான். போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருந்து 42 வயது நேர்ந்த ராம் பிரசாத் தாஸ் மற்றும் அவனுடைய மனைவியான 36 வயது நேர்ந்த பனஸ்டி பிளஸ் அவங்களுடைய 13 வயது மகன் அப்படின்னு இந்த 3 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது பெரிய வீடா பழைய வீடா இருந்திருக்கு. ஆனா பெரிய குடோன் மாதிரியும் ஒரு கடை மாதிரியும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சானிடரி பிசினஸ் இவர் பார்த்துக்கிட்டு வரதாகவும் தெரிய வருது. அதாவது பிளம்பிங்க்கு தேவையான பைப்ஸ் பிளஸ் டாய்லெட்டுக்கு தேவையான பைப்ஸ், வாஷ் பேசின் அப்படின்னு இந்த பீங்கான ஐட்டங்கள்லாம் அந்த வீட்டில் வைத்தபடியே சேல் பண்ணிக்கிட்டு வராரு. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் அந்த 3 பேர்கிட்டையும் தனித்தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இதுக்காக திபோஸ் மித்தாவை கொலை பண்ணோம், திபோஸ் மித்தா கூட என்ன பிரச்சனை அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒன்று விடாமல் சொல்லவும் செஞ்சாங்க. திபோஸ் மித்தா இறந்து போறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய கைக்கு இந்த பூர்வீக வீடு வந்திருக்கு. அதாவது திபோஸ் மித்தாவுடைய அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அந்த பழைய வீடு தான், அதாவது தாத்தா பாட்டியோடைய வீடு தான் அந்த மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ராம் பிரசாத் அந்த சானிடரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வீடு. அந்த வீட்டோடைய மதிப்பு மட்டும் கோடி கணக்கில் போகும். பக்கத்தில் சுத்து வட்டாரத்தில் நிறைய கடத்தர்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்தோடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. 2023 இந்த சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு இந்த திபோஸ் மித்தாவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டை வாடகைக்கு விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அப்படி வாடகைக்கு வந்தவங்க தான் இந்த ராம் பிரசாத்தோடைய குடும்பத்தார்கள். இந்த ராம் பிரசாத் அந்த வீட்டுக்கு வந்த கையோட தன்னுடைய சானிடரி பிசினஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அந்த இடம் ரொம்ப ராசியான இடமா இருந்ததுனாலையும் நல்ல லொகேஷன்ல இருந்ததுனாலையும் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால ஒரு 1.5 லட்சம் அந்த வீட்டுக்கு செலவு பண்ணி ரெனோவேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி அந்த வீட்டை ஒரு கடை மாதிரி மாத்துறாரு. அந்த வீட்டை டொமஸ்டிக் பர்பஸ்ல இருந்து பிசினஸ் பர்பஸ்க்காகவும் மாற்றவும் செஞ்சாரு. ஸோ இதனால 5000 ரூபாய் வாடகை வாங்கிட்டு இருந்த இவங்க கொஞ்சம் வாடகையை கூட்டி 11,500 ரூபாய் வாடகை வசூலிச்சதா சொல்லப்படுது. ஸோ இருந்தாலும் இந்த 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் போகுது. ஆனால் நாட்கள் நகர நகர இந்த இடம் நமக்கு ராசியாகவும் இருக்கு, இந்த இடத்தோடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நம்ம ஏதாவது ஹவுஸ் ஓனர் கிட்ட கொஞ்சம் பேசி குறைஞ்ச விலையில இந்த இடத்த நம்ம எப்படியாவது வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நப்பாசை இந்த ராம் பிரசாத்துக்கு எழ ஆரம்பிச்சுது. ஸோ அதன்
அடிப்படையில் இந்த திபோஸ்மிதா கிட்ட என்கிட்ட இந்த அளவுக்கு தான் காசு இருக்கு, இந்த வீட்டையும் இடத்தையும் என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. ஆனா அந்த பெண்மணி அதுக்கு ஒத்து வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்தவித கடனும் இல்லை, அதன் மூலியமா ஒரு வருமானம் வருது. அப்படி வருமானமே வரலனாலும் அதோடைய மதிப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் கேட்கறது ரொம்ப குறைவான காசுங்கிறதுனால அதுக்கெல்லாம் முடியாது, நீ வாடகைக்கு வேணாலும் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஹீட்டட் கான்வர்சேஷனாக மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் இந்த வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படியாவது அந்த வீட்டை மட்டும் கொடுங்க, என்கிட்ட இருக்கிற காசை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். பட் ஒரு கட்டத்தில் திபோஸ்மிதா அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி அவனை வரப்போற ஜூன் மாதம் 2026 வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவையுமே போடுறாங்க. ஸோ இதனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் கோடி மதிப்பு இருக்கிற இந்த சொத்துக்கு அதிபதியான இந்த திபோஸ்மிதா தனியாக தான் கணவர் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா எந்த வாரிசும் இல்லாததுனால இவங்களை போட்டு தள்ளிட்டா ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி நாமளே இந்த இடத்தையும் வீட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே பிரச்சனை வந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான சதி திட்டத்தை இவன் தீட்ட ஆரம்பிச்சான். ஸோ இதுக்காக தான் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் அப்படின்னு இந்த 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டெல்லிக்கு வந்திருக்காங்க. டெல்லியில் அந்த பெண்மணி எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படியோ ஒரு சில ஆட்கள் மூலிமா தெரிந்து கொள்ளவும் செய்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளியே ஒரு கெஸ்ட் ஹவுஸை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கினபடி இந்த பெண்மணி எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, எந்த நேரத்தில் வெளில வராங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அந்த பையனை அழைச்சிட்டு போனாங்கன்னா, நார்மலாக ஒரு ஆள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சா எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்பாங்க. ஆனால் ஃபேமிலியாக உள்ள நுழைஞ்சா கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டாங்க. சம்திங் யாரும் கெஸ்ட்டு தான் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு இவன் பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த ப்ரீ மெடிடேட் கொலையை நடத்தவும் செஞ்சான். இவன் தங்கின அந்த லாட்ஜ்லையுமே ஃபேக் ஆதார் கார்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். யாருக்கும் அந்த நேரத்தில் இவன் மேலே சந்தேகம் வரவே இல்லை. ஆனால் சம்பவம் நடக்க போகிற நாள் அன்னைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இவன் ஃபேமிலியை நுழையும் போது அங்கே இருந்த செக்யூரிட்டிஸும் மதிய நேரத்தில் சரியாக அங்கே வரக்கூடிய ஆட்களை கவனிக்கவே இல்லை. ஃபேமிலியாக போகிறதுனாலையும் இவன் கெஸ் பண்ண மாதிரி அவங்க எந்த கேள்வியுமே கேட்கல. பட் அதுக்கப்புறம் அவங்க எந்த ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் மூலியமா எப்படியோ அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிருந்திருக்கான். அங்கே போன கையோட மறைச்சி வச்சிருக்கிற கத்தியை எடுத்து கொடூரமான முறையில் அவங்களுடைய தலையையும் உடம்புலையும் வெட்டி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்பர் ஷாப்பில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேசர் இருக்குல்ல, அந்த ரேசரை வச்சு அவங்களுடைய 2 மணிக்கட்டிலுமே அறுத்து விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இமிடியேட்டாக அந்த இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி போகிறாங்க. ஏற்கனவே கேப் புக் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால அதில் ஏறி அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. பட் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கேருந்து தான் இவங்களுடைய சொந்த ஊரான வெஸ்ட் பெங்காலுக்கு தப்பிச்சு போகிறாங்க. பட் நடுவில் இந்த பெண்மணியோடைய மொபைல் ஃபோனை இவன் திருடிட்டு வந்ததுனால யதார்த்தமாக அவன் ஆன் பண்ணி பார்த்துருக்கான். அப்போது அந்த டவர் லொக்கேஷன் போலீஸுக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஃபேக் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி லாட்ஜில் வந்து இவனுடைய ஆதார் கார்டெலாம் கொடுத்துருந்தாலும் மொபைல் நம்பரை இவன் மாற்றாமல் விட்டது தான் இந்த கேஸில் இவனை போலீஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய விஷயமாகவும் அமைஞ்சிச்சு. அதே சமயம் இவன் தெரிஞ்ச ஆளுங்கிறதுனாலையும் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவன் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவும் தான் இந்த 3 பேரை வீட்டுக்குள்ளேயே விட்டுருந்துருக்காங்க. பட் விட்டு அவங்கள கண்ணி வைக்கிற நேரத்தில் கத்தி எடுத்து கொடூரமான முறையில் அவங்கள கொலை பண்ணிட்டு வந்த வேகத்திலே அந்த வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு போலீஸ் அதிர்ந்து போயிருக்காங்க. ஒரு ஆளுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக 1400 கிலோமீட்டரை டிராவல் பண்ணி வந்து அவங்க வீட்டையும் அட்ரஸையும் எப்படியோ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொலை பண்ணி இருக்கானா இவன் எவ்வளவு பெரிய பேராசைக்காரன் அப்படின்னு தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவனுடைய வீட்டில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சட்டையை மீட்டெடுக்கிறாங்க. அதே சமயம் இவன் யூஸ் பண்ண அந்த பேக்ல பார்க்கும்போது நிறைய சட்டைகள் மடிச்சு வைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இவன் இந்த கொலையை பண்றதுக்காக நிறைய இடங்கள்ல காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதாவது இவனை அங்கடையாளம் கண்டுடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சிசிடிவில மாட்டினா கூட இவன் போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ ட்ரெஸ்ஸை பயன்படுத்தினதா சொல்லியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொலைக்கு பயன்படுத்தின வெப்பன்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் இருந்து கைப்பற்றி இருந்திருக்காங்க. நிறைய டஜன் கணக்கில் வாட்சியுமே கைப்பற்றுறாங்க. அதாவது இவன் நிறைய இடங்கள்ல இந்த வாட்சை திருடனதாகவும் சொல்லப்படுது. தற்போதைக்கு இந்த மொத்த குடும்பமே ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். தன்னுடைய அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுடைய ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும், நம்ம எங்கேயும் வெக்கேஷன் போக வேண்டாம், அவங்கள அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மாவுடைய பூர்வீக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண இந்த திபோஸ்மிதாவுக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே நடக்குங்கிறத அவங்க நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க.
ஒரு மனுஷனுடைய பேராசை எப்படிலாம் என்னென்னலாம் பண்ண வைக்குதுன்னு பாருங்க. வாடகைக்கு விட்டுருக்காங்க, நீ வாடகைக்கு இருந்துட்டு போக வேண்டியதானே, உன்னை யாரும் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண சொல்லி தேவையில்லாம காசு செலவழிக்க சொன்னது. இவனுடைய சுயலாபத்துக்காக இவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில் இவனுக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கோடிக்கணக்கு மதிப்பு இருக்கிற அந்த இடத்த கம்மி விலைக்கு கேட்டா யாரு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க? கண்டிப்பா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. தீபோஸ்மிதாவும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இவனுடைய இந்த பேராசையினால அந்த 13 வயசு பையனையும் இவன் நாஸ்தி ஆக்கிட்டான். அவனுடைய கண்ணு முன்னாடியே இந்த கொலையையும் பண்ணியிருந்திருக்கான். நாளை பின்ன அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அவனுமே இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு தவறான பாதையில போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இவன் ஒரு பொறுப்பில்லாத ஆளா மட்டும் இல்லாம பொறுப்பில்லாத அப்பாவாவும் மாறி கடைசியில ஒரு கொலைகாரனா மாறி தன்னுடைய குடும்பத்தையே கடைசியில சந்தில் இழுத்து விட்டுருக்கான். ஒரு மனிதனுடைய மனசு பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எவ்வளோ மெனக்கெட்டு வேணாலும் போய் கொலை பண்ண வைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆட்களே நமக்கு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எப்போதுமே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நிச்சயம் இந்த சம்பவம் உங்களை காயப்படுத்தியிருக்கும், மனசளவில் ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஒரு விழிப்புணர்வை ஃபைனலி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த மாதிரி பேராசை பிடிச்ச நாய்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது கேஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.